ஈரான் விரித்த வலை சிக்கிய அமெரிக்கா. காத்திருக்கும் பேரதிர்ச்சி, உலக பொருளாதாரம் முடங்குகிறதா? ஈரானின் புரட்சிகர காவல் படை உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் ஹர்முஸ் நீரிணையை மூடியுள்ளதாக அறிவித்துள்ளது. சர்வதேச அரசியலில் இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிய இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வெள்ளை மாளிகையின் சிச்சுவேஷன் ரூமில் உயர்மட்ட அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளார். அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முடக்கத்தை முழுமையாக நீக்கினால் மட்டுமே நீரிணை திறக்கப்படும் என ஈரான் பிடிவாதம் காட்டுவதால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் மீண்டும் தொடங்கும் அபாயம் அதிகரித்துள்ளது. யுரேனியம் செறிவூட்டல் மற்றும் அதனை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இழுபறியில் உள்ள நிலையில் ஹர்முஸ் விவகாரம் எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் அமைந்துள்ளது. ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் மீடியா தளத்தில் வெளியிட்டுள்ள கருத்துக்களை ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு ஆணையம் கடுமையாக சாடியுள்ளது. ட்ரம்ப் கோரும் அனைத்தையும் ஏப்ரல் மாத பொய்கள் என்றும் அமெரிக்காவின் நிபந்தனைகளுக்கு அடிபணியப் போவதில்லை என்றும் ஈரான் தரப்பு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இதுவரை எந்த தேதியும் குறிப்பிடப்படவில்லை என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சயீத் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அளவுக்கு அதிகமான கோரிக்கைகளே முட்டுக்கட்டைக்கு காரணம் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மறுபுறம் ஈரான் தன்னை பிளாக்மெயில் செய்ய முடியாது என்றும் ஒப்பந்தம் போடும் வரை கடற்படை முடக்கம் தொடரும் எனவும் ட்ரம்ப் ஏர்பேஸ் 1 விமானத்தில் செய்தியாளரிடம் உறுதிபட தெரிவித்துள்ளார். இந்த மோதலால் உலக பொருளாதாரம் பெரும் பாதிப்புள்ளாகும் சூழல் உருவாகியுள்ளது. ஹர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் 13% சரிந்த கச்சா எண்ணெய் விலை தற்போது நீரிணை மூடப்பட்டுள்ளதால் மீண்டும் $100 தாண்டும் என நிபுணர்கள் கணிக்கின்றனர். இன்று மாலைக்குள் ஏதேனும் சுமூக ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போர் வெடிப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்ற இக்கட்டான நிலை நீடிக்கிறது.